வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் SSC MTS 2019 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் MTS 2019 கொஷின் பேப்பர் ஒவ்வொரு செக்ஷனாக கேட்டிருக்க எல்லா கொஷினுமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஷிஃப்ட் பேசிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 2 ஆகஸ்டில் கேட்கப்பட்ட மேக்ஸ் செக்ஷன் ஷிஃப்ட் 3யோட கொஷின்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். First question, what is the value of 2 by 3 of 9 by 4 plus 1 by 2 divided by 5 by 4? Denominator 1 minus 1 by 3 plus 1 by 4 into 1 plus 1 by 3. So, இதை நம்ம solve பண்ணுறதுக்கு first Bodemas principle. So, Bodemas principle பிரகாரம் first நான் bracketல இருக்கிறத solve பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும்போது எனக்கு 4 by 3 வருங்களா. தென் நான் ஆஃபை சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் 2 by 3 into 9 by 4 plus 1 by 2 divided by 5 by 4 and denominator 1 minus 1 by 3 plus 1 by 4 into 4 by 3. ஸோ நான் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆஃப் சால்வ் பண்ணனா எனக்கு 2 and 3. ஸோ 3 by 2 அப்படின்னு எனக்கு வருது. அந்த நெக்ஸ்ட் நான் சால்வ் பண்ணக்கூடியது இந்த டிவிஷன். ஓகேங்களா. ஸோ ஆஃப் முடிஞ்சது. அடுத்து டிவிஷன் பக்கம் போனோம்னா 1 by 2 into 4 by 5 எழுதலாமா. அப்போ எனக்கு 2 by 5 வருங்களா. ஸோ என்னோட நியூமரேட்டர் ஆனது 3 by 2 plus 2 by 5. And then denominator பக்கம் வந்தோம்னா 1 by 4 into 4 by 3 இருக்கு. and 4 cancel. அப்போ 1 by 3 நீங்க வரும். and 1 minus 1 by 3 அப்படிங்கிறது எனக்கு 2 by 3 plus. so 2 by 3 plus 1 by 3. and then so topல பார்த்தோம்னா எனக்கு 15 plus 4 19 by 10 divided by 3 plus 3 வரும். 3 by 3 வரும். அப்போ எனக்கு கீழே டினாமினேட்டர் ஆனது 1 மாறும். ஸோ இப்போ எனக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 19 by 10. ஸோ என்னோட வேல்யூ 19 by 10. நெக்ஸ்ட் கொஷின், an article is sold for rupees 2070 at a profit of 15%. If the article is sold for 1890, then what will be the gain or loss percentage? 5% gain, 10% loss, 10% gain or 5% loss. So first condition பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆர்டிக்கிளோட விலை அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது சிபி எனக்கு கொடுக்கல, என்னோட எஸ்பி தான் கொடுத்துருக்காங்க 2070ன்னு. அதுவும் எனக்கு 15% ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய விலை. அப்போ நான் சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு 100 by 115 போடலாமா. ஸோ இப்போ 20 and 23 கேன்சல் பண்ணால் எனக்கு 90. அப்போ எனக்கு என்னோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1800. So ரெண்டாவது கண்டிஷனா, if the article is sold for 1890, what will the gain or loss percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட நியூ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1890 மைனஸ் 1800 பை 1800 into 100. ஸோ 90 by 1800 into 100. 0 cancel and 5% எனக்கான gain. ஸோ அப்போ 5% gain கிடைக்குது. நெக்ஸ்ட், an article is sold for rupees 7650 after 2 successive discounts of 15% and 25%. What is the market price of the article? 14,000, 12,000, 15,000 and 10,000. ஸோ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு
சாரி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எனக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு ஒரு 15% கொடுக்குறான், ஒரு வேல்யூ மாறுது. அண்ட் தென் எனக்கு 25% கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் என்னோட வேல்யூ 7650. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சனாலே நமக்கான ஃபார்முலா a + b மைனஸ் a × b by 100. 15 + 25 minus 15 × 25 by 100. 15 + 25 அப்படிங்கிறது எனக்கு 40 மைனஸ் ஸோ 25 4 15 by 4 அப்படிங்கிறது எனக்கு 3.75 அண்ட் இதில் நான் மைனஸ் 40 பண்ணணும். 40 மைனஸ் 3.75 எனக்கு 36.25. ஸோ இப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா 100 மைனஸ் 36.25 நான் போடணும். கால்குலேட் பண்ணோம்னா 63.75 வரும். கிளியர்? இப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது, அதாவது டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 63.75. 63.75 அப்படிங்கிறது 7650. ஸோ இப்போ நான் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 7650 டிவைடட் பை 63.75 இன்டூ 100. தென் ஸோ டெசிமலை கட் பண்ண இன்டூ 100 பண்ணிக்கலாம் நியூமரேட்டரில். ஸோ டெசிமல் கட் ஆயிரும். 25ஆல் கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 2 and 13 and 5 and 5 and then further 5ல பண்ணோம்னா 51 765 51 51 5 2 5 and 5. ஸோ இப்போ எனக்கு 15 0. ஸோ 150 into 80. ஸோ 8 into 15 அப்படிங்கிறது எனக்கு 120. 120 அண்ட் 2 0. அப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 12000. கிளியர்? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 prime numbers correct to 2 decimal places? என்னோட ஃபஸ்ட்டு 7 prime நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. வேல்யூ 7.14, 8.76, 7.64, 8.29. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படிங்கிறது எனக்கு சம் ஆஃப் இங்கே 7 prime numbers. ஸோ 7 prime numbers by 7. ஸோ இப்போ அந்த 7 prime நம்பர்ஸும், ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 7 prime numbers அப்படிங்கிறது 2 + 3 + 7 + 11 + 13 + 17 by ஒரு நம்பர் 5 + 7 by 7. ஸோ நியூமரேட்டர் எல்லாமே ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 8 5 by 7. ஸோ டிவைடட் பை 7 பண்ணோம்னா 8.28. ஸோ நியர்பையாக எது இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 8.29 இருக்குது. அப்போ எனக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டு 2 decimal places அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8.2ல எனக்கு ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 8.29. ஸோ என்னோட ஆன்சர் ஆனது 8.29. Pipe P can fill a tank alone in 7 hours. Pipe Q can fill the same tank alone in 13 hours. In how much time they can together fill the tank? So first pipe P ஓட total time பார்த்தோம்னா 7 hours எடுத்துக்குது. And Q ஓட
டைம் அப்படிங்கிறது 13 hours. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு 91 வரும். அண்ட் இதோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா 13 and 7. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 20 டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னோடது 91 யூனிட்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 20 யூனிட்ஸ் முடிப்பாங்க 1 hourல. அப்போ 91/20ங்களா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதோட டைம் 91/20 அப்படிங்கிறது எனக்கு 411/20 வரும். அண்ட் இதை மினிட்டுக்கு மாத்திரனா ஹார்ஸ்க்கு மாத்திரனா 4 hours 33 minutes. ஸோ எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 4 hours 33 minutesல P and Q ரெண்டுமே சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. For 3 numbers, the ratio of the first and second number is 3:2. That of the second and third number 4:5. If the sum of the three numbers is 140, then what is the second number? So 3 நம்பர் கொடுத்துருக்காங்க A, B, C அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா A:B ஓட ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துட்டான். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரோட ரேஷியோ 4:5. அதாவது B:C அப்படிங்கிறது 4:5. இப்போ நான் A:B:C கண்டுபிடிக்கணும். அப்போ 2:3 4:5 அண்ட் 8:12:15ங்களா? இதனோட ரேஷியோ ஆனது A:B:C ஓட ரேஷியோ 8:12:15. Sum of 3 numbers is 140. அப்போ என்னோட ரேஷியோவோட டோட்டல் ரேஷியோ வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 20, 25, 35 வருமா? ஸோ 35x is equal to 140. இதை நான் கேன்சல் பண்ணும்போது x is equal to 4. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த செகண்ட் நம்பர்? ரெண்டாவது நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பியோட வேல்யூ 12. 12 into x is equal to 12 into 4 48 அப்படிங்கிறது என்னோட செகண்ட் நம்பரோட வேல்யூ. A sum of money becomes 3 times in 10 years at the rate of compound interest annually. In how many years will it becomes 81 times? ஸோ ரொம்ப ஈஸியான சம். CI annually இதில் எனக்கு 3 times அந்த பிரின்சிபலை விட 3 times எனக்கு எப்போ மாறுது? 10 இயர்ஸில் சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் 81 டைம்ஸ்க்கு எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு இங்கே 3 பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 81 அப்படிங்கிறது எனக்கு 3 பவர் 4ங்களா? ஸோ இந்த 4ஐயும் இந்த 10ஐயும் இன்டூ பண்ணுறேன். 4 into 10 40 இயர்ஸ் என்னோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? எப்படியும் இந்த இடத்துல இந்த 3 டைம்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபர்தராக கேட்கக்கூடியது வந்து பவர் வேல்யூவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சிஐ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் அதிகமான சம்ஸ் வரும். இதோட ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட்கட் பார்த்தோம்னா ஷார்ட் ட்ரிக். ஸோ கொடுத்துருக்கிறதோட பவர் என்னவா இருக்குது? 3 பவர் 4. 3 பவர் 4 அப்படிங்கிறது 81. அப்போ 4 பவரில் வர்ற வேல்யூம் 10ஐயும் இன்டூ பண்ணோம்னா நமக்கு 40 இயர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். A train crosses 600 meters platform in 50 seconds. It crosses another 900 meter long platform in 60 seconds. What is the length and speed of the train? ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று 600 மீட்டர் பிளாட்ஃபார்மை 50 செகண்டில் கடக்குது. ரெண்டாவது கண்டிஷனில் 900 மீட்டர் பிளாட்ஃபார்மை 60 செகண்டில் கிராஸ் பண்ணுது. இங்கே எனக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 600 + x/50ங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஈக்குவல் டு 900 + x
by 60 seconds. ஸோ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு ட்ரெயினோட லென்த் எக்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ 3600 plus 60x is equal to 5 into 4500 plus 50x, and then 10x is equal to 00. ஓகேங்களா? ஸோ 9000 x is equal to 900 meters. என்னோட ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறது 900 meters. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நான் யூஸ் பண்ணேன்னா 600 plus 900 by 50 second equal to 1500 by 50 is equal to 30 meter per second. இது என்னோட ட்ரெயினோட ஸ்பீட். ஸோ இங்கே எனக்கு பார்த்தோம்னா ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஆன்சரை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பீட் நான் கிலோமீட்டர் பர் ஹாரில் கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரலாம், ஏன்னா ரெண்டோட லென்த்லேயுமே வந்து 900 மீட்டர் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்பீட் பார்த்தோம்னா எனக்கு கிலோமீட்டர் பர் ஹாரில் மாற்றணும். அப்போ 30 into 18/5, ஸோ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றுறதுக்கு 18/5 இன்டூ பண்ணுறோம். ஸோ 5 6 and 108 கிலோமீட்டர் பர் ஹார். என்னோட ட்ரெயினோட ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 108 கிலோமீட்டர் பர் ஹார். லென்த் வந்து 900 மீட்டர்ஸ். A is 20% more than B, which is 25% less than C. Which of the following is true about A and C? ஸோ இங்கே பார்த்தோம்னா A வந்து B ஓட லிங்க் ஆகிருக்கு அண்ட் B C ஓட லிங்க் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், C ஓட வேல்யூ A B C, ஓகேங்களா? நான் C ஓட வேல்யூவை 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஏவையும் பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ சியை விட 25% லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு சியோட வேல்யூ 100ஆக இருந்தால் பியோட வேல்யூ 25% கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு 75 வருங்களா? இங்கே ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் 20% மோர் தென் பி. ஸோ பியோட ஏ வந்து 20% அதிகமாக இருக்கான். ஓகேங்களா? அப்போ 120% ஆஃப் 75. ஸோ அப்போ 3/4 430 90 வருமா? ஸோ இப்போ எனக்கு என்ன கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவும் சியும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ அப்படிங்கிறது 90, சியோட வேல்யூங்கிறது எனக்கு 100. ஸோ A/C அப்படிங்கிறது 90/100 and A equal to 0.9 C. ஸோ என்னோட ஆப்ஷன் ஏ எனக்கான கரெக்டான ஆன்சர். A equal to 0.9 into C. அடுத்து, A can do a piece of work alone in 8 days. B can do the same work alone in 21 days. If they work together for 3 days, then how much work is completed? So A எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவான், 8 days. அண்ட் பியோட ஒர்க், ஸோ சேம் ஒர்க்கை அவன் தனியாக செஞ்சானா 21 நாளில் முடிப்பான். ஸோ இவங்களோட எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா 168ன்னு வரும். ஸோ 21 8 ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 21 யூனிட்ஸ் முடிப்பாங்க. என்னோட டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து 168. ஸோ இங்கே ரெண்டாவது கண்டிஷனா, இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days, ஹவு மச் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட்? அப்போ 29ங்கிறது என்னோட 1 day ஒர்க். ஸோ இங்கே 3 day ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 29 into 3. ஸோ 29 into 3ங்கிறது வந்து எனக்கு 7 and 8 87 என்னோட 3 நாளில் ஏவும் பியும் செய்யக்கூடிய ஒர்க். ஸோ இப்போ இவங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ 87/168 and then
சேம் 3 டேபிளில் பண்ணோம்னா 29/56. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 29/56. The simple interest for 9 years on the principal is 3/5 of the principal. What is the rate of interest per annum? 6%, 20/3%, 5 2/3%, and 4%. ஸோ இங்கே எனக்கு கேட்டிருக்கிறது SI. SI is equal to PNR by 100. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பிரின்சிபல் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்சிபலை நான் XRP அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு எனக்கு 9 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. SI கொடுத்துருக்காங்க பாருங்க, 3/5 ஆஃப் த பிரின்சிபலாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ SI is equal to 3/5 ஆஃப் தி பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3/5 பிரின்சிபல் P into 9 into R by 100. ஸோ PP cancel and 20 and then 3. ஸோ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது 20/3%. ஸோ ஆப்ஷன் B 20/3% அப்படிங்கிறது என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். What is the average of first 6 natural numbers which are multiples of 3? So இங்க average of first 6 natural numbers அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So first 6 natural numbers அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5 and 6. இதுல எனக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா which are multiples of 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரியும் போடலாம் or else. So 3 and 6, 9, 12, 15, 18. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது எனக்கு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 6 21/6ங்களா? அப்போ எனக்கு 7/2ன்னு வருது. இந்த 7/2ல நான் 3ஆல் இன்டூ பண்ணோம்னா எனக்கு 21/2 வரும். அண்ட் தென் எனக்கு 10.5 என்னோட ஆவரேஜ். ஸோ ஏன் நான் இங்கே 3ஐ மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு கேட்டிருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 3ஆல் அது மல்டிபிள் நம்பராக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் ஆவரேஜை கண்டுபிடிச்சிட்டு அதில் இன்டூ 3 பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு மெத்தட், அதாவது நார்மலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நான் 3, 6, 9, 12 இப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னாலும், ஸோ 3 + 6, 3 + 6 + 9 + 12 + 15 + 18/6. ஸோ இங்கே பார்த்தோம்னா 9, 18, 36, 38, 48, 58, 63/6 அப்படின்னு வருது. அண்ட் 63/6 நான் ஃப்ராக்ஷன் பண்ணா 10.5 வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகாது. 10.5 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நேச்சுரல் நம்பர்ஸ் which are multiples of 3. The total surface area of the hollow cuboid is 340 centimeter square. If the length and breadth of the cuboid are 10 centimeter and 8 centimeter respectively, then what is the length of the longest stick that can be fitted inside the cuboid? ஸோ நமக்கு கியூபாய்ட் கேட்டிருக்காங்க. கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது எனக்கு 340 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் கியூபாய்டோட லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அண்ட் தென் பிரெத் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்.
கியூபாய்டுக்கு என்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா total surface area of cuboid is 2 LB plus BH plus HL. இங்க எனக்கு ஹைட்டோட வேல்யூ தெரியாது, ஸோ நான் ஹெச்னு வச்சுக்கிறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 340 by equal to 2. எல்லோட வேல்யூ 10 into 8 plus 8 into H plus H into 10. அப்போ 280 plus 8H plus 10H and then 170 340 இருக்குங்களா. ஸோ 2 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா 170 ஆகும். அண்ட் தென் 80 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா -80 ஆகுமா. ஸோ அப்போ -80 170 -80 அப்படிங்கிறது எனக்கு 90 equal to 18H. and then H ஓட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 5 சென்டிமீட்டர். ஸோ என்னோட கியூபாய்டோட ஹைட் அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கியூபாய்டுக்குள்ளார நான் லாங்கஸ்ட் ஸ்டிக் பிளேஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டிக்கோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அந்த கியூபாய்டோட டயகனலை கண்டுபிடிச்சாலே போதும். So diagonal value is equal to L square plus B square plus H square square root. And then L value வந்து 10 square plus 8 square plus 5 square. And then 100 plus 64 plus 25. So இங்க எனக்கு என்ன வருது 189 and 189. ஸோ ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 3 இங்கே இருக்குது, 3 உள்ளே போனால் 9 into 21 அப்படிங்கிறது எனக்கு 189. அப்போ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. கியூபாய்டில் என்னோட லாங்கஸ்ட் ஸ்டிக்கோட லென்த் அப்படிங்கிறது 3√21 சென்டிமீட்டர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.